டி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தற்பொழுது வேலூர் மாவட்டத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வருகை தந்துள்ளார். அதாவது வேலூர் மாவட்டம் அகரஞ்சேரி என்ற பகுதியில் இன்று மதியம் சுமார் 12 மணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்கான முழு ஏற்பாடுகள் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக நடைபெற்று வந்தது. முதலில் இதற்கு மக்கள் சந்திப்பு என பெயர் வைத்து 25,000 பேர் பங்கேற்க இருந்தனர். ஆனால் சேலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு வேலூர் மாவட்ட காவல்துறை 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் விதித்து அதற்கான ஏற்பாடுகளை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தி இருந்தது. அதாவது நிழல் பந்தல் அரங்கம் அமைக்க வேண்டும், இருக்கைகள் அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தி இருந்தது. சுமார் 140 அடி அகலமும் 200 அடி நீளமும் கொண்ட ஒரு அரங்கம் தயார் செய்யப்பட்டு முதல் முறையாக தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெறக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பிற்கு பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் இந்த கூட்டத்திற்கு 4,900 பேர் மட்டுமே தான் அனுமதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கும் பிரத்யேகமாக சென்னையிலிருந்து QR கோடு மூலம் அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்களுக்கும் நிர்வாகிகளாக மட்டுமே இருப்பார்கள். அதாவது நிர்வாகிகள் மட்டுமே இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. மேலும் அந்த QR கோடு அடையாள அட்டை காண்பித்தால் மட்டுமே போலீசார் அங்கே அரங்கத்திற்குள் அனுமதிக்கின்றனர். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது வேலூர் மாவட்டம் அகரஞ்சேரி பகுதியில் சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் பந்தல் அமைத்து பார்க்கிங் வசதி, கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி, ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சி இன்று மதியம் 12 மணி அளவில் துவங்க உள்ளது. இதற்காக சாலை மார்க்கமாக நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் வழியாக வேலூர் வருகிறார். தற்போது 180 கிலோமீட்டரை கடந்து நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வருகை தர உள்ளார். தற்பொழுது நிலவரப்படி அவர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியை கடந்து வந்து கொண்டிருக்கிறார். வழக்கமாக பொதுமக்கள் பயன்படுத்தும் பள்ளிக்குப்பம் சாலையை தமிழக வெற்றி கழகத்தினர் பயன்படுத்தாமல் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாகவும் அவரை பாதுகாப்பாக அழைத்து வரவும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் கொல்லமங்கலம் அல்லது விநாயகபுரம் ஆகிய 2 பகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினர் பிரத்யேக வழித்தடத்தை தயார் செய்துள்ளனர். இந்த 2 பாதைகளில் ஏதாவது ஒரு வழிபாதையாக தான் சாலையில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் 12 மணி அளவில் நிகழ்ச்சி நடைபெறும் பந்தலின் பின்புறம் அவருடைய வாகனம் வரும். இதற்கிடையே நேற்று இரவு விஜய் நின்று பிரச்சாரம் செய்யக்கூடிய அவரது வாகனம் நிகழ்ச்சி நடைபெறும் பந்தலில் இருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பந்தல் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த வாகனத்தில் இருந்துதான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நிர்வாகிகளிடம் பேச உள்ளார். மேலும் தமிழக வெற்றி கழக தலைவர் பேச உள்ளார். இதற்காக வேலூர் மாவட்டத்திலிருந்து 900க்கும் மேற்பட்ட போலீசார் ராணிப்பேட்டை மாவட்ட எல்லையில் இருந்து நிகழ்ச்சி நடைபெறும் இடைவரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதற்கிடையே 40க்கும் மேற்பட்ட சர்வீஸ் சாலை சந்திப்புகள் உள்ளது. அந்த இடத்திலும் விஜய் அவர்களின் வாகனத்தை பின்தொடரக்கூடும் மக்கள் வருவார்கள் என்பதற்காக அந்த பகுதியிலும் கூடுதலாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் முன்னதாக காஞ்சிபுரம் பொன்னேரியில் தொண்டர்கள் காத்திருந்த சூழ்நிலையில் நேரம் சூழல் காரணமாக விஜய் நிற்காமல் தொடர்ந்து கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். வழி நெடுகிலும் அவரை வரவேற்க தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் காத்துக் கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து அனைவர் மத்தியிலும் விஜய் வேலூரில் என்ன பேச போகிறார், எது குறித்து பேச போகிறார் என்பதை நிர்வாகிகள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். தமிழக முதலமைச்சருக்கு பிறகு வேலூர் மாவட்டமானது தமிழக நீர்வளத்துறை, அதாவது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக வேலூர் மாவட்டம் இருக்கிறது. இந்த நிலையில் துரைமுருகனை குறித்தும் அல்லது வேறு யாராவது பேசுவாரா, எந்த தாக்கத்தை இவரது பேச்சு ஏற்படுத்தும் என்பதை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் முதற்கொண்டு அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர்.